துல்லியமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து. ஓம் திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் எனதொடு நோயே தொடரினு மூன கடல் தொழு தெளிவேன் கடல் தனில் அமீதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமர்க்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 17ஆம் நாள் 1/3/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும், இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாள். அத்தோடு இன்றைய தினம் பிரதோஷ விரதம். சாயங்காலம் பிரதோஷ காலத்திலே சிவனாலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய விசேஷ பூஜைகள் வழிபாடுகள், நந்தியம்பெருமானுக்கு நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனைகள் இவற்றில் நாமும் கலந்து கொண்டு நந்தியினுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவனுடைய ஆனந்த தாண்டவத்தை கண்டு மகிழுகின்ற வகையிலே இந்த பிரதோஷ விரத பூஜை வழிபாடுகள். பிரதோஷ காலத்திலே நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது நந்தியம்பெருமானத்திலிருந்து கோமுகை வரை சென்று மீண்டும் நந்தியம்பெருமானத்தில் இவ்வாறு 3 முறை பலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் வந்து வணங்குகின்ற ஒரு சிறப்போடு கூடிய வழிபாடு இந்த பிரதோஷ கால வழிபாடு. எல்லா தோஷங்களையும் நீக்கக்கூடியது. தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெற வேண்டி திருப்பார்கடலை கடைந்த பொழுது அமிர்தத்துக்கு பதிலாக ஆலகால விஷம் வந்த பொழுது செய்வதறியாது சிவனிடத்திலே சொல்ல வேண்டும் என்று அங்குமிங்கும் ஓடித் திரிந்த அந்த அவதிப்பட்ட நிலையை குறிக்கின்ற வகையிலே நாம் இந்த வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் வழிபாடு செய்கின்ற சிறப்பு சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே அமைந்திருப்பது. இந்த பிரதோஷ விரத பூஜை வழிபாடு நாம் கலந்து கொள்வதோடு பல்வேறு ஆலயங்களில் இந்த மாசி மகத்தை ஒட்டியதாகிய மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு சில ஆலயங்களில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை தேர் திருவிழா, இன்னும் சில ஆலயங்களில் நாளைய தினம் மாசி மகத்திலே தேர் திருவிழா, இன்னும் சில ஆலயங்களிலே நாளை மாசி மகத்திலே தீர்த்த உற்சவம் என்று பல்வேறு சிறப்பாக நடைபெறும். அந்த வகையிலே நாளைய தினம் மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய இந்த மாசிமக மகோத்சவத்திலே பஞ்சரத பவனி சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. அதேபோல் ஏனைய அம்பாள் ஆலயங்களிலும் சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் உற்சவங்கள் எல்லாம் நடைபெற்று தேர் உற்சவங்கள் தீர்த்த உற்சவங்களும் நாளைய தினம் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வுகளிலே நாமும் கலந்து கொள்வதோடு எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 8/3/2026 அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடம் சர்வதேச இந்து மத குருபீடம் இணைந்து நடத்துகின்ற 45வது ஆண்டு மாபெரும் ஆன்மீக பெருவிழா. தொடர்ச்சியாக 45 ஆண்டுகளாக இந்த ஆன்மீக பெருவிழாவை செய்து வருகின்ற சிறப்பு சாஸ்தாபீடத்துக்கு உண்டு. அந்த வகையிலே இந்த 45வது மாபெரும் ஆன்மீக பெருவிழா கொழும்பு 13 விவேகானந்த சபை மண்டபத்திலே 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணி முதல் 8 மணி வரையிலே விமர்சையாக நடைபெற இருக்கின்றது. இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, சுவிஸ், ஜெர்மன், பிரான்ஸ், நோர்வே, கனடா, லண்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் உள்ள குருமார்களெல்லாம் இங்கே பாராட்டி கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். இந்த சர்வதேச இந்து மத குருபீடத்தினுடைய
ஆங்காங்குள்ள அங்கத்தவர்கள் பலரும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அன்றைய தினத்திலே ஈழநல்லூர் ஸ்ரீதேவி வில்லிசைக்குழு கலைமாமணி குருஜி அவர்களுடைய வில்லிசை நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த இவ்வாறான நிகழ்விலும் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தபக்காலத்தின் 11ஆம் நாள். இந்நாள் தபக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு ஆகும். இந்த நாளிலே எங்களுடைய தியானத்திற்கு தரப்படுகின்ற நற்செய்தி, இயேசு தோற்றம் மாறுகின்றார். அதாவது தம்முடைய சீடர்களை அழைத்து ஒரு மலை மீது ஏறி அவர் ஜெபத்திலே ஈடுபடுகின்ற பொழுது அவருடைய தோற்றம் மாறுகின்றது. பளிச்சென்று அது வெள்ளை நிறமாக ஒளிமிக்கதாக மாறுகின்றது. அவருடைய மாட்சியை காண்பிக்கின்ற ஒரு காட்சியாக அமைகின்றது. இங்கு பல நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. இறைவாக்கினர்கள் அவரோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். மோசே பேசுகின்றார். அது மட்டுமல்ல, அவருடைய அந்த மாட்சி பார்க்கின்ற சீடர்கள் அதற்கு முகம் கொடுக்க முடியாமல், அதை கண்ணோக்க முடியாமல் அவர்கள் முகம் குப்புற விழுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு மாட்சிப்படுத்தப்பட்ட நிலையை ஏன் இயேசு அவர்களுக்கு காண்பித்தார் அல்லது இறை தந்தை அவர்களுக்கு காண்பித்தார் என்றால், அந்த கணத்திலே இருந்து அவர்கள் இயேசு தம்முடைய பாடுகளை பற்றி பேசுகின்றார். இயேசுவை தங்களுடைய குருவாக, தங்களுடைய தலைவராக கொண்டு எல்லாவற்றையும் துறந்து இயேசுவின் பின்னாலே செல்லுகின்றவர்களுக்கு இயேசு பாடுபட போகின்றார், மரிக்கப் போகின்றார், அது ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு தோல்வியாக போகின்றதே என்று அவர்கள் இடறல் படலாம். அந்த இயேசுவினுடைய பாடுகளின் பொழுது அவர்கள் இடறல் பட்டார்கள், சந்தேகப்பட்டார்கள், பயந்தார்கள், ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இருப்பினும் அவருடைய இந்த மாட்சிப்படுத்தப்படுகின்ற அந்த நிலை, அவருடைய உருமாற்றம், தோற்றம் மாறுகின்ற அந்த நிலை, இந்த பாடுகளை எல்லாம் கடந்து அவர் வெற்றி வீரனாக உயிர் தெழுவார், மாட்சிப்படுத்தப்படுவார் என்ற அந்த நிலையை இந்த சீடர்களுக்கு முன்னதாகவே அவர் அறிவிக்கின்றார். அதனால் அவருடைய மனம் இந்த இடறல் படுகின்ற சூழல்களை எல்லாம், இந்த துன்பப்படுகின்ற, பாடுபடுகின்ற, இழப்புகளை சந்திக்கின்ற சந்தர்ப்பங்களை எல்லாம் அவர்கள் கடந்து செல்வதற்கு மன உறுதி அளித்தது. கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த இயேசுவினுடைய பாடுகளை இந்நாட்களிலே தியானிப்பதற்கு, அதை எங்களுடைய வாழ்வோடு இணைத்து சிந்திப்பதற்கு, அந்த பாடுகளுக்கு பொருள் உண்டா என்று கேட்பதற்கு ஒரே ஒரு விடை என்னவென்றால், இந்த பாடுகளின் பின்பு இயேசு மரணத்தை கடந்த வென்ற ஒரு உயிர்த்த ஆண்டவராக அவர் எழுகின்றார். இத்தகைய உயிர்ப்பு என்ற அந்த நம்பிக்கையின் நிமித்தம் நாங்கள் தொடர்ந்தும் இயேசுவோடு அனுதினம் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு செல்லுகின்றோம். இது ஒரு நம்பிக்கையின் பயணமாகும். ஒரு இழப்பினதும் தோல்வியினதும் விரக்தியினதும் பயணமல்ல எங்களுடைய வாழ்வு, நம்பிக்கையினுடைய பயணமாகும். ஆகையினாலே இந்த மாட்சிப்படுத்தப்படுகின்ற இயேசுவினுடைய அவருடைய அந்த நிலையிலே நாங்கள் எல்லோரும் பங்கு கொள்ளுவோம். சீடர்கள் எல்லோருக்கும் பங்கு உண்டு என்று இயேசு கூறுவது போல எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். துன்பங்கள், துயரங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முறியடித்துக் கொள்ளக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அழித்துக் கொள்ளக்கூடாது.
ஆக்கப்பூர்வமாக இந்த பாடுகளை கடந்து செல்வதற்கு, எங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினம் நாங்கள் அனுபவிக்கின்ற துன்ப துயரங்களை, எதிர்ப்புகளை, சவால்களை சந்திப்பதற்கு இறைவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன உறுதியும் நம்பிக்கையும் தர வேண்டும் என்று இந்த நாளிலே வேண்டி நிற்கின்றேன். ஆமேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இன்றைய தினம் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார்கள், மனைமார்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், வீட்டு பணிகளில் எப்படியெல்லாம் பங்கெடுத்தார்கள் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள். ஜனாதிபதியாக பிரகடனம் செய்யப்பட்டார்கள். இந்த சமூகத்தின் தலைவராக ஆட்சி பொறுப்பை ஏற்று மார்க்க ரீதியாக அந்த சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்படுகின்றது. ஆனால் அந்த பொறுப்புகள் ஒரு பொழுதும் குடும்ப வாழ்க்கையை மிகச்சிறப்பாக கொண்டு நடாத்துவதற்கு, குடும்ப வாழ்க்கையில் மனைவிமார்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு அந்த பொறுப்பு ஒரு பொழுதும் தடையாக இருக்கவில்லை. அதனால்தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதன் யார் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அடையாளப்படுத்துகின்றார்கள். ஹியாருக்கும் ஹியாருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹியாருக்கும் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவர்தான். என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்னுடைய மனைவிக்கு சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே ஒரு மனிதனுடைய மனைவி அவனை சிறந்தவன் என்று சொல்ல வேண்டும். அந்த உறவை மனைவியோடு கணவன் பேணி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு மார்க்க பணிக்காக அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய வஹியை, அல்லாஹ்வுடைய தெய்வீக கோட்பாடுகளை மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்பட்டாலும் கூட மனைவி மக்களோடு மிக அன்பாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால் மனைவிமார்களுடைய உணர்வுகளை கூட புரிந்து கொள்வார்கள், மனைவிமார்களோடு அன்பாக நடந்து கொள்வார்கள், மனைவிமார்களோடு நளினமான முறையிலே நடந்து கொள்வார்கள். தன்னுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சில பொழுதுகளில் அன்பாக ஆயிஷ் என்று அழைப்பார்கள். ஆயிஷா என்று சொல்லாமல் அதை சுருக்கி ஆயிஷ் என்று அழைப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் யா ஹுமைரா, சிவப்பியே என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் யபுனத்த சித்தீக், சித்தீக்குடைய மகளே என்று அன்பாக தன்னுடைய மனைவியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். என்றால் இந்த அளவுக்கு மனைவிமார்களோடு மிகவும் நளினமான முறையிலே, அன்பான முறையிலே, உணர்வுகளை புண்படுத்தாத முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். எந்த அளவுக்கென்றால் வீட்டு வேலைகளில் கூட பங்கெடுத்தார்கள். வீட்டு வேலைகளில் நபி அவர்கள் மனைவிமார்களுக்கு உதவி செய்தார்கள். தன்னுடைய ஆடைகளை தைத்து கொள்வார்கள், தன்னுடைய பாதணிகளை கூட தைத்து கொள்வார்கள். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்கு சென்று விடுவார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடைய அந்த வீட்டு பணிகளை மிகச்சிறப்பாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே வீட்டு நிர்வாகத்தை கொண்டு நடாத்துவதில், வீட்டு நிர்வாகத்தின் பொறுப்பாளராக மனைவி இஸ்லாத்தின் மூலம் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பொறுப்பை அவளுக்கு செய்வதற்கு பக்கபலமாக கணவன் இருக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டை தான் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபிகளாருடைய குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே மனைமார்களுக்கு உதவி செய்யக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிக பெரும் சான்றாக இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நாங்கள் திருமணம் செய்து மனைவி மக்களை கவனிக்க வேண்டும், அவர்களோடு நல்ல உறவை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய தேவைகளை கண்டு தேடி நிறைவேற்ற வேண்டும், அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுடைய உள்ளம் புண்படுகின்ற வகையில் நாங்கள் பேசக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது என்பதையெல்லாம்
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறின் மூலம் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த உலகத்திலே மனைவி மக்களோடு மிகச்சிறந்த முறையிலே, நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்ட ஒரு மிக பெரும் தலைவராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மனைவி மக்களோடு மிகவும் நளினமான முறையிலே நடந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவிக்கு ஒத்துழைக்கக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் மாற வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிகப்பெரிய போதனைகளையும் அறிவுரைகளையும் முன்மாதிரிமிக்க நடத்தைகளையும் போதிக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து வீட்டு நிர்வாகத்திலே மனை மக்களோடு அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.